Hello everyone, welcome to Endless Knowledge. இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம்னா Filmora வீடியோ எடிட்டிங் அப்ளிகேஷன்ல வாய்ஸ் க்ளோனிங் AI யூஸ் பண்ணி நம்மளுடைய ஓன் வாய்ஸை எப்படி க்ளோன் பண்ணலாம், வாய்ஸ் க்ளோனிங் எப்படி செய்யலாம்ங்கறத பத்தி தான் குயிக்கா இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோல உள்ள கண்டென்ட் எல்லாமே புரியுதுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, தெரியாதவங்களுக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணி விடுங்க. பார்த்துக்கிட்டு இருக்கிற நீங்களும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனை ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. Alright, so first of all, Filmora application open பண்ண உடனே create projectங்கிற இந்த பேஜ்லே பார்த்தோம்னா AI text to video இருக்கு இல்லையா, ஜஸ்ட் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனே நமக்கு கீழே பார்த்தோம்னா clone voice AI அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், கிளிக் பண்ணிடலாம். பட் இந்த ஆப்ஷனை ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நம்ம கிளிக் பண்ணும் போது டேர்ம்ஸ் ஆஃப் யூஸ், ப்ரைவசி பாலிசி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஜஸ்ட் நம்ம ரெக்கார்ட் கன்சென்ட் ஆடியோங்கிறத கிளிக் பண்ணிட்டோம்னா இந்த டயலாக் பாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா வந்துடுவோம். ஸோ டிவைஸில் பார்த்தீங்கன்னா எந்த ரெக்கார்டிங் டிவைஸ் மூலியமாக நாம் ரெக்கார்ட் பண்ண போகிறோமோ ட்ராப் டவுனில் அதை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே ஒரு ஸ்கிரிப்ட் பார்த்தீங்கன்னா இருக்கும். இதை நாம் நல்ல சத்தமாக கிளியராக பார்த்தீங்கன்னா நம்ம ரீட் பண்ணணும். இப்படி பண்ணுறதுனால இந்த ரெக்கார்டிங் மூலியமாக நம்ம வாய்ஸில் இருக்கக்கூடிய அந்த எமோஷன்ஸ், அந்த ஆக்சன்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் க்ளோனிங் ப்ராசஸ்க்கு ரொம்ப பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டேப் டு ரெக்கார்ட் கொடுத்துடலாம். I, the video creator, am aware that recordings of my voice will be used by Wondershare Technology Group to create and use a synthetic version of my voice. ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா AI வாய்ஸ் க்ளோனிங் பார்த்தீங்கன்னா வந்துடும். வாய்ஸுக்கான நேம் என்ன பண்ணலாம் கொடுத்துடலாம். ஸோ என்னுடைய நேம் என்ன பண்ணுறேன் கொடுக்குறேன். அண்ட் ஆஸ் யூஷுவல் ரெக்கார்டிங் டிவைஸோட ட்ராப் டவுன் இருக்குது. ஆஸ் யூஷுவல் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே அடுத்த ஸ்கிரிப்ட் பார்த்தீங்கன்னா இருக்குது. இதையும் நாம் கிளியராக சத்தமாக பார்த்தீங்கன்னா படிக்கணும். ரொம்ப சிம்பிள், டேப் டு ரெக்கார்ட். சேம் இப்போயும் நம்ம ரெக்கார்ட் பண்ணது சாட்டிஸ்ஃபைடாக இல்லைங்கிற பட்சத்தில் ரெக்கார்ட் அகெயினுங்கிற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. கிளிக் பண்ணி தாராளமாக நம்ம ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். பிகாஸ் அதுக்கு அடுத்த ஸ்டெப் வாய்ஸை க்ளோன் பண்ணுற ஆப்ஷன் தான். ஓகே, ஸோ ரெக்கார்டிங் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட் நம்ம க்ளோன் வாய்ஸ் கொடுத்துடலாம். இப்போது AI டெக்ஸ்ட் டு வீடியோங்கிற இந்த ஆப்ஷனில் கீழே பார்த்தீங்கன்னா வாய்ஸோட லாங்குவேஜ்லாம் இருக்கு இல்லையா, இதில் நம்மளுடைய ஓன் வாய்ஸும் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும். ஜஸ்ட் நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம். Life is like a box of chocolates. You never know what you're gonna get. சரி, இப்போது நம்ம இந்த வாய்ஸை எப்படிலாம் யூஸ் பண்ணலாம். ஆக்சுவலாக நம்ம இருக்கிற ஆப்ஷனே பார்த்தீங்கன்னா AI டெக்ஸ்ட் டு வீடியோ. ஸோ நாம் ஒரு டெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், Ctrl+V கொடுத்து பேஸ்ட் பண்ணிடலாம். அடுத்தது பார்த்தோம்னா வாய்ஸோட லாங்குவேஜ். ஸோ நம்மளுடைய ஓன் க்ளோன் வாய்ஸே வச்சுட்டு நமக்கு என்ன லாங்குவேஜ் வேணுமோ என்ன பண்ணலாம் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, பட் இந்த லிஸ்ட்டு கொஞ்சம் ஷார்ட்டாக தான் இருக்குது. மேபி மற்ற முன்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஸ்பீச் டு டெக்ஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஓகே, ஸோ எனிவே ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், டெக்ஸ்ட் வீடியோவை கிளிக் பண்ணிடலாம். அண்ட் இப்போது நம்ம கொடுத்த டெக்ஸ்ட்டுக்கு பர்ஃபெக்டாக ஒரு வீடியோ நம்மளுடைய ஓன் வாய்ஸில் பார்த்தீங்கன்னா AI மூலியமாக ஜென்ரேட் ஆயிருக்கு. ஃபியூ ஃப்ரேம்ஸ் நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம் எந்த அளவுக்கு அது பர்ஃபெக்டாக இருக்குன்னு தெரியும். The last letter in the small town of Willow Creek, Mrs. Emily Carter was known for her letters. She'd written them for decades, sending her thoughts, love, and advice to anyone who needed it. Her handwriting, elegant and flowing. ஆடியோவை நல்லா கவனித்து பார்த்தாலே தெரியுது நம்மளுடைய ஓன் வாய்ஸ் இருக்குது. ரெண்டாவது நம்மளுடைய அந்த ஆக்சண்ட், அந்த டோன், அந்த எமோஷன்ஸ் எல்லாமே பக்காவாக பார்த்தீங்கன்னா அதில் இருக்குது. ஸோ அதில் சந்தேகமே இல்லை. பட் நல்லா கவனிங்க, நாம் டெக்ஸ்ட் டு ஸ்பீச்லேயும் பார்த்தீங்கன்னா இதை யூஸ் பண்ணலாம். நம்ம டெக்ஸ்ட் டு வீடியோவில் தான் பார்த்தீங்கன்னா இதை செஞ்சுருந்தோம். டெக்ஸ்ட் டு ஸ்பீச் நம்மக்கிட்ட ஒரு டெக்ஸ்ட் இருக்குது, அதை ஆஸ் அ ஸ்பீச்சாக கன்வெர்ட் பண்ணணுங்கிற பட்சத்தில் அப்போ நாம் என்ன பண்ணலாம், சேம் வாய்ஸை யூஸ் பண்ணலாம். பட் இதில் ஒரு சின்ன ட்ராபேக்கும் இருக்குது. அது என்னங்கிறத நான் சொல்கிறேன், நல்லா கவனிங்க. ஸோ முதல்ல நமக்கு ஒரு டெக்ஸ்ட் கிளிப்பு பார்த்தீங்கன்னா தேவை. ஸோ அதுக்கு நாம் என்ன பண்ணலாம், ஒரு குயிக் டெக்ஸ்ட் கிளிப்பை என்ன பண்ணலாம் உள்ளே என்டர் பண்ணிடலாம். டபுள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் நமக்கு எங்கே வந்துருச்சு, டைட்டில்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது. டைட்டில்ஸ், வீடியோ, டெக்ஸ்ட் டு ஸ்பீச் இருக்கும். டைட்டில்ஸில் போயிட்டு டெக்ஸ்ட் ஹியர்ன்னு இருக்கு இல்லையா, அதில் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய டெக்ஸ்ட்டை பேஸ்ட் பண்ணிடலாம். இல்லை நீங்கள் அதில் என்ன பண்ணலாம், டைப் பண்ணி என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, சரி. இப்போது டெக்ஸ்ட் டு ஸ்பீச்சுக்குள்ளே போய் பார்த்தோம்னா இங்கே நமக்கு லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா இருக்கு இல்லையா, நல்லா கவனிங்க. எந்த லாங்குவேஜ்லலாம் நம்மளுடைய வாய்ஸை க்ளோன் பண்ணி வச்சுருந்தோமோ டெக்ஸ்ட் டு ஸ்பீச்லையும் அந்த லாங்குவேஜை செலக்ட் பண்ணும்போது நம்மளுடைய ஓன் வாய்ஸ், க்ளோன் பண்ண வாய்ஸ் பார்த்தீங்கன்னா வரும். ஸோ தமிழில் அங்கே ஆப்ஷன் இல்லை, பட் டெக்ஸ்ட் டு ஸ்பீச்சில் பார்த்தீங்கன்னா தமிழ் ஆப்ஷன் இருக்குது. ஓகே, இங்கே இருக்கக்கூடிய நிறைய வாய்ஸ் கேரக்டர்ஸ் இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உண்மையிலேயே சூப்பராக இருக்கும். நான் ஏற்கனவே ப்ரீவியஸாக ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன். ஓகே, சரி. எனிவே, ஸோ இப்போ நாம் க்ரியேட் பண்ண அந்த வாய்ஸ் க்ளோனிங் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் தான். ஸோ நம்மளுடைய ஓன் வாய்ஸ் வந்தாச்சா.
Life is like a box of chocolates. You never know what you're gonna get. ஸோ வாய்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நாம் ஜென்ரேட் கொடுத்தாலே போதும். ஈவன் இங்கிலீஷில் நிறைய வாய்ஸ் இருக்குது, கீழே பார்த்தீங்கன்னா தெரியுது. பட் நம்மளுடைய ஓன் வாய்ஸ் ஃபர்ஸ்ட், நம்மளுடைய க்ளோன்டு வாய்ஸ் பார்த்தீங்கன்னா அங்கே லிஸ்ட்டில் வந்துடும். ஜஸ்ட் நாம் என்ன பண்ணலாம், ஜென்ரேட் கொடுத்துடலாம். ஸோ இப்போது ஓகே கொடுத்துட்டு நம்மளுடைய மீடியாவை செக் பண்ணி பார்த்தோம்னா அங்கே நாம் கொடுத்த டெக்ஸ்ட்டில் ஒரு ஆடியோ பார்த்தீங்கன்னா இருக்கும். கீழே இதுக்கப்புறம் இந்த டெக்ஸ்ட் கிளிப் வேண்டாம், ஜஸ்ட் நம்ம அதை டெலீட் பண்ணிடலாம். ஜஸ்ட் இதை ப்ளே பண்ணி பார்ப்போம். The last letter in the small town of Willow Creek, Mrs. Emily Carter was known for her letters. ஸோ அப்போ என்ன விஷயம்னா, நாம் ஒரு வாய்ஸ் க்ளோன் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா அந்த வாய்ஸை வச்சு நிறைய விஷயங்களை நாம் ஒரு வீடியோ எடிட்டிங் அப்ளிகேஷனில் அச்சீவ் பண்ணிக்க முடியும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், நமக்கு இன்னொரு வாய்ஸ் வேணுங்கிற பட்சத்தில் ரொம்ப சிம்பிள், சேம் ஸ்டெப்ஸ் தான். மறுபடியும் நீங்கள் க்ளோன் வாய்ஸ்குள்ளே போக போகிறீங்க. ஏற்கனவே நம்ம ரெக்கார்ட் பண்ண வாய்ஸ் இருக்குது, ஜஸ்ட் நம்ம க்ளோன் வாய்ஸ்குள்ளே போகலாம். ஸ்கிரிப்ட் வந்தாச்சு, வாய்ஸோட நேமுக்கு நான் என்ன பண்ணுறேன், வேறு நேம் கொடுக்குறேன். அண்ட் ரெக்கார்ட். இந்த வாட்டி வாய்ஸில் கொஞ்சம் பேஸ் வச்சு பார்த்தீங்கன்னா நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் க்ளோன் வாய்ஸ் கொடுக்கலாம். ஸோ இப்போ நமக்கு எண்ட்லெஸ் அப்படிங்கிற ஒரு வாய்ஸும் பார்த்தீங்கன்னா இருக்குது, ஜார்ஜ் அப்படிங்கிற வாய்ஸும் இருக்குது. ஜஸ்ட் ப்ளே பண்ணி பார்க்கலாம். Life is like a box of chocolates. You never know what you're gonna get. Life is like a box of chocolates. You never know what you're gonna get. ஸோ நம்ம கொடுக்குற அந்த வாய்ஸோட டோன், எமோஷன்ஸ் அண்ட் ஆக்சன்ட் இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியம். ஸோ அப்போ நம்ம வாய்ஸை வச்சே நம்ம என்ன பண்ணலாம், மல்டிபிள் க்ளோனிங்ஸை நம்ம பண்ண முடியும், டிஃப்ரெண்ட் ஆக்சன்ஸில், டிஃப்ரெண்ட் டோனிங்கில். ஸோ அப்போ இதுக்கப்புறம் ஃபர்தராக எத்தனை வாய்ஸ் வேணுமோ நம்ம க்ரியேட் பண்ணி அண்ட் நம்மளுடைய ப்ராஜெக்ட்ஸில் தாராளமாக நம்ம அன்லிமிட்டடாக யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அண்ட் ஒரு வேளை நீங்கள் வாய்ஸோட நேமை எடிட் பண்ணுறதுக்கு இல்லை வாய்ஸ் வேண்டான்னு டெலீட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. இதெல்லாம் நீங்கள் பேசிக்காகவே பார்த்தீங்கன்னா செய்ய முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஃபில்மோராவில் பார்த்தீங்கன்னா மற்ற ஒரு சில வீடியோஸும் பார்த்தீங்கன்னா ஒரு சில டாபிக்ஸும் நம்ம கவர் பண்ணியிருக்கிறோம். அந்த வீடியோஸ்க்கான லிங்க், அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.